திருவாசகத்தில் அறிவியல் என்ற தலைப்பை கொடுத்த பிறகு திருவாசகத்திற்குள் என்ன அறிவியல் இருக்கிறது என்று தேடிய பொழுது திருவாசகத்திற்குள் அறிவியல் இல்லை, திருவாசகமே அறிவியலாய் இருக்கிறது என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. பொதுவாக சிவபெருமானுடைய உடுக்கையில் இருந்து 2 மொழிகள் தோன்றின. சிவபெருமானின் உடுக்கையில் இருந்து 2 மொழிகள் தோன்றின. ஒன்று மந்திர மொழி, இன்னொன்று செந்தமிழ் மொழி. மந்திர மொழி என்பது ஆலய வழிபாட்டிற்கும் ஆராதனைக்கும் உகந்த மொழியாக அது ஆலயத்திற்குள் நின்றுவிட்டது. மந்திர மொழி என்பது இறைவனுடைய ஆலயத்திற்கு வழிபாட்டு மொழியாகவும் ஆராதனைக்குரிய மொழியாகவும் ஆலயத்திற்குள் நின்று போனது மந்திர மொழி. ஆனால் செந்தமிழ் மொழியோ இந்த உலகிலே மனிதன் எப்படி வாழ வேண்டும், அல்லவை எது நல்லவை எது என்று மனிதனுக்கு அறிவூட்டிய மொழி எதுவென்றால் உலகத்திலே நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான். வழிபாட்டு மொழியாகவும் இருக்கிறது, அறிவு சார்ந்த மொழியாகவும் இருக்கிறது. இந்த செந்தமிழ் மொழியிலே பல்லாயிரக்கணக்கான நூல்கள் பல்வேறு காலகட்டங்களிலே நம்முடைய முன்னோர்களால் நமக்கு கொடுத்து அருளப்பட்டது. அப்படி கொடுத்து அருளப்பட்ட நூல்களில் முதன்மையான நூலாக 2 நூல்களை தமிழர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இந்த உலகிலே மனிதனாக பிறந்தவன் தன் வாழ்வியலை நடத்த வேண்டுமென்றால் தனக்கு ஒரு முன்னோர்களினுடைய வழிகாட்டுதல் தேவை. அந்த முன்னோர்களினுடைய வழிகாட்டுதலின்படி நாம் எடுத்த இந்த பிறவியை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி இந்த பிறவியை நிறைவு செய்வதற்காக ஒரு நூல் கொடுக்கப்பட்டது. அந்த நூல் எதுவென்றால் திருவள்ளுவர் நமக்கு தந்த திருக்குறள் என்பது நம்முடைய வாழ்வியலை எப்படி சரியாக நடத்த வேண்டும், உலகியல் வாழ்விற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய நூல் எதுவென்றால் திருக்குறள். இந்த திருக்குறள் வாழ்வியலுக்கு பயன்பட்டது. இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டுமென்றால் ஒரே நூல்தான், அது திருவாசகம் ஒன்றுதான். வாழ்வியலுக்கு ஒரு நூல், வாழ்க்கையை முடித்து இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டுமென்றால் அதற்குரிய நூலாக இருப்பது திருவாசகம் ஒன்றுதான். ஏன்? அதைத்தான் இன்றைய திருவாசகத்தில் அறிவியலுக்குள்ளும் அந்த அறிவியலுக்குள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஆன்மீகத்திற்குள்ளும் இன்று நாம் சிறிது தூரம் பயணிக்க போகின்றோம். வள்ளுவன் கொடுத்த திருக்குறளினால் இந்த வாழ்வை நாம் செம்மைப்படுத்தி வாழ்வதற்குரிய கடப்பாடுகள் உண்டு. அதுவே நாம் தொடர்ச்சியாக பெறக்கூடிய இந்த பிறவியிலிருந்து விடுபட வேண்டுமென்றால், இந்த பிறவியிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டுமென்றால் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒற்றை நூல் திருவாசகம் ஒன்றுதான். வேறெந்த நூலும் சொல்லப்படவில்லை. நம்முடைய 12 திருமுறைகளில் கூட திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் பாடிய பாடல்கள் எல்லாம் இறைவனை துதித்து பாடுவதற்காக பயன்பட்ட பாடல்கள். ஆனால் திருவாசகம் ஒன்றுதான் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டுமென்றால் அதற்கு வழிகாட்டுகின்ற நூல். அதனால்தான் நம்முடைய சைவ முன்னோர்கள் 12 திருமுறைகளினுடைய அடுக்குகளில் 8ஆம் திருமுறையாக திருவாசகத்தை வைத்தார்கள். ஏன் இந்த அடுக்கிலே 8வது இடத்திலே திருவாசகத்தை வைத்தார்கள் என்றால், எட்ட முடியாத இடத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் எட்டவே முடியாத இடத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எட்ட வேண்டுமென்றால் 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய திருவாசகத்தை ஓதி உணர்ந்தால்
இறைவனை எளிதாக எட்டிவிடலாம் என்பதற்காகத்தான் 8ஆம் திருமுறையாக இந்த திருவாசகத்தை வைத்தார்கள். இந்த திருவாசகம் 51 பதிகங்களையும் 658 பாடல்களையும் கொண்டது. உலகில் வேறு எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த திருவாசகத்திற்குள் இருக்கிறது என்றால், ஆதிக்கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் வடமொழியிலே. ஆதிக்கவியாக இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணத்தை வடமொழியிலே எழுதினார். அந்த நூலை உள்வாங்கி நம்ம கம்பநாட்டாழ்வார் தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சார இயலுக்கேற்ப அதை மாற்றி வடிவமைத்து மொழியாக்கம் செய்து நமக்கு கம்பராமாயணத்தை கொடுத்தார். வால்மீகி வாழ்ந்த காலத்தில் அவர் ராமனை கண்டதில்லை. அதை மொழியாக்கம் செய்த கம்பரோ ராமனை கண்டதில்லை. வழி வழியாக வந்த செய்திகளை வைத்து எழுதப்பட்ட நூல் எதுவென்றால், ஆதிக்கவி எழுதிய ராமாயணமாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த கம்பர் எழுதிய ராமாயணமாக இருந்தாலும் சரி, அந்த எழுதப்பட்டவருடைய வரலாற்றுக்குள் வாழ்ந்த காலத்திலே இவர்கள் வாழ்ந்தது இல்லை. அதே போல வேதவியாசர் எழுதிய மகாபாரதம், அந்த மகாபாரதத்தை வழியொட்டி வில்லிபுத்தூரார் பாரதம் என்ற ஒரு நூலை எழுதினார். அந்த வில்லிபுத்தூரார் எழுதிய பாரதத்திற்குள், அந்த பாரதம் நடந்த காலத்திற்குள் வில்லிபுத்தூரார் வாழவில்லை. அதே போன்று சேக்கிழார் பெருமான் எழுதிய திருத்தொண்டர் புராணம், இந்த திருத்தொண்டர் புராணம் எழுதப்பட்ட காலத்திலே அந்த திருத்தொண்டர் புராணத்தில் இருக்கக்கூடிய நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்திலே சேக்கிழார் பெருமான் வாழ்ந்ததில்லை. ஒவ்வொரு அடியாருடைய ஊராக சென்று அந்த அடியார்கள் பற்றிய வரலாறுகளை திரட்டி தொகுக்கப்பட்ட நூல்தான் திருத்தொண்டர் புராணம். ஆக சேக்கிழார் பெருமானும் நாயன்மார்கள் வாழ்ந்த காலத்தில் வாழவில்லை. சிலப்பதிகாரம் தந்த இளங்கோவடிகள் கண்ணகியும் பற்றி எழுதிய அந்த குடிமக்கள் காப்பியம் கண்ணகி வாழ்ந்த காலத்திலே எழுதப்பட்ட நூல் அல்ல. அதே போன்று சீவக சிந்தாமணி எழுதிய திருத்தக்க தேவர், இந்த சீவகனை பற்றி எழுதிய நூல் எழுதப்பட்ட காலம் அவருடைய காலத்திற்கு பிறகுதான் இளங்கோவடிகள் எழுதுகிறார். மணிமேகலை காப்பியத்தை தந்த சீத்தலை சாத்தனார் அந்த மணிமேகலை பற்றிய காப்பியத்தை எழுதுகின்ற பொழுது மணிமேகலுடைய காலத்திலே அவர் வாழ்ந்ததில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக திருவாசகம் என்ற ஒரு நூல்தான் தான் இறைவனை அனுபவித்து தானே உணர்ந்து இறைவனோடு சேர்ந்த அனுபவத்தால் தானாக ஏற்றப்பட்ட நூல் எதுவென்றால் அது திருவாசகம் ஒன்றுதான். தான் வாழ்ந்த அனுபவத்தை, தான் பெற்ற இறைவனுடைய திருவடி பேற்றை தானே உணர்ந்து, தான் எவ்விதமான கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து தன் சுய சரிதையை, தான் கண்ட இறை அனுபவத்தை எழுதப்பட்ட ஒரு நூல் எதுவென்றால் அது திருவாசகத்திற்கு இணையாக உலகிலே எந்த நூலும் இல்லை. மாற்று சமய நூல்களாக இருக்கக்கூடியவை கூட அந்த சமயத்தை தோற்றுவித்தவர்கள் காலத்திலே அந்த சமய நூல்கள் எழுதப்படவில்லை. பிற்காலத்திலே வந்த அந்த சமயத்தினுடைய அடியவர்களால், அது எந்த மதத்தின் பெயரையும் குறிப்பிட வேண்டியதில்லை, அந்த சமயத்தினுடைய மறைநூலாக இருக்கக்கூடியவை எல்லாம் அந்த பெருமகனார் வாழ்ந்த காலத்திலே எழுதப்படவில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த சீடர்களால் தான் அந்த நூல்கள் எழுதப்பட்டன. ஆனால் நம்முடைய சைவத்தினுடைய திருவாசகம் ஒன்று மட்டும்தான் ஒற்றை மனிதன் அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை அனைவருக்கும் கொடுத்ததென்றால் அந்த திருவாசகம் ஒன்றுதான். வேறு எந்த மொழிக்கும்
வேற எந்த ஒரு சமயத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு எதுவென்றால் அது நம்முடைய திருவாசகத்திற்கு மாத்திரம்தான் உண்டு. கருவாசம் தீர வேண்டுமென்றால் நாம் மீண்டும் மீண்டும் ஒரு தாயினுடைய கருவறையிலே பிறக்கக்கூடிய அந்த இயல்பை மாற்ற வேண்டுமென்றால், கருவாசம் தீர வேண்டுமென்றால் நீங்கள் திருவாசகத்தை ஓதி உணர்ந்தால், அதன்படி நடந்தாலே உங்களுக்கு மீண்டும் பிறப்பு என்பதே கிடையாது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் கருவாசம் தீர வேண்டுமென்றால் திருவாசகத்தை ஓதி உணருங்கள். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொன்னார். நம்முடைய நாட்டிலே சமய நெறிகளை பரப்புவதற்காக வந்த ஜியு போப் தன்னுடைய மேல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த எழுதப்பட்ட கடிதத்திலே திருவாசகத்தினுடைய மேன்மையை எழுதி கொண்டு வருகின்ற பொழுது இவருக்கு தன்னை அறியாமலே கண்ணீர் வந்து அந்த கடிதம் நனைந்து விடுகிறது. அந்த நனைந்த கடிதத்தை தன்னுடைய மேலதிகாரிக்கு அனுப்புகிறார். லண்டனுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கடிதம். அந்த கடிதத்திலே திருவாசகத்தை நினைக்கின்ற பொழுதே அவருக்கு கண்ணீர் வந்து விடுகிறது. அப்படி வந்த கண்ணீர் அந்த கடிதம் முழுக்க நனைந்து விடுகிறது. அந்த நனைந்த கடிதத்தை கிழித்து எறிவதற்கு மனமில்லாமல் அந்த நனைந்த கடிதத்தோடுவே தன்னுடைய மேலதிகாரிக்கு அனுப்பினார் என்றால் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம் திருவாசகம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சைவ பெருமக்களால் மாத்திரம் இது உயர்ந்த நூல் என்று கருதவில்லை. இதனுடைய உண்மை தன்மையை, இதனுடைய உயர்வை அறிந்த அத்தனை மேலை நாட்டாரும் போற்றக்கூடிய நூல் எதுவென்றால் நம்முடைய திருவாசகம் ஒன்றுதான். இந்த திருவாசகத்தை படித்தால் என்ன கிடைக்கும்? தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி. இந்த திருவாசகத்தை படித்தோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? நமக்கு இந்த பிறவிகள் தோறும் கொடுக்கக்கூடிய தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி. சூழும் தலை என்றால் இந்த மனித பிறவியிலே நமக்கு தொடர்ச்சியாக வந்து துன்பத்தை தரக்கூடியது எதுவென்றால் ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்கள். இது எப்பொழுதுமே மனிதன் கருவறையில் உருவாகின்ற பொழுதே இந்த மூன்றும் அவனை பற்றி கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடியது. இந்த மூன்று மாயைகளிலிருந்தும் மூன்று மலங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி. இந்த மூன்று நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த தலைகளை எல்லாம் நீக்க வேண்டுமென்றால் அல்லல் அறுத்து, வாழ்விலே ஏற்படக்கூடிய அல்லலை எல்லாம் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. எது ஆனந்தமாக்குமா? எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன். திருவாத ஊரிலே பிறந்த அந்த திருவாத ஊரடிகள் தந்த திருவாசகம் என்னும் தேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். ஏன் இந்த திருவாசகத்துக்கு தேன் என்று பெயரிட்டார்கள்? பொதுவாக தேன் என்பது தானும் கெடாது, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களையும் கெடுக்காது. தானும் கெடாது, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பொருளையும் கெடுக்காது. தேன் என்பதினால்தான் இந்த திருவாசகம் பிறந்த பிறவியிலே நெறிப்படுத்தி அவனை பிறப்பறுக்கின்ற ஒரு பணியினை கொடுத்து அவன் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய வேண்டுமென்றால் அவன் ஓதி உணர்ந்து அறியப்பட வேண்டிய நூல் எதுவென்றால் திருவாசகம் எனும் தேன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இதுதான் திருவாசகம். முழுமையான திருவாசகத்தை ஓதி நாம் உணர்ந்தறியக்கூடிய பயன் இந்த 4 வரி பாடலிலே உள்ளது. பொதுவாக தேன் என்பது தேனியானது ஒவ்வொரு மலராக, ஒவ்வொரு இனம் சார்ந்த மலராக
சந்தன மலருக்குள் சென்று தேனெடுக்கும், மல்லிகை பூவிற்குள் சென்று தேனெடுக்கும், முல்லை மலருக்குள் சென்று தேனெடுக்கும், பல மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மது, பூவில் இருக்கின்ற வரை அதற்கு பெயர் தேன் கிடையாது, மது என்று பெயர். எப்பொழுது தேனியினுடைய கொடுக்கிற்குள் சென்று அது தேனடைக்கு செல்கிறதோ அப்பொழுது நடக்கக்கூடிய அந்த வேதியியல் மாற்றத்திற்கு பெயர்தான் தேன் என்று பெயர். அதற்கு முன்னால் அதற்கு மது என்றுதான் பெயர். இந்த தேனானது அந்த தேன் கூட்டிற்கு சென்று இந்த மனிதனுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது, அது வாழ்வதற்குரிய உணவாகவும் பயன்படுகிறது. இது திருவாசகம் எனும் தேன். பல மலர்களில் இருந்து எடுக்கப்பட்டதற்கு பெயர் தேன். ஆனால் திருவாசகத்தை ஏன் தேன் என்று சொல்கிறோம் என்றால், இது ஒருவனுடைய திருவடி மலரிலிருந்து எடுக்கப்பட்ட நூல் என்பதனால்தான் இதற்கு திருவாசகம் எனும் தேன் என்று. பல மலர்களில் எடுக்கப்பட்டது அந்த தேன். மாணிக்க வாசக பெருமானால் சிவபெருமானுடைய தாமரை போன்ற மலர்பாதத்திலிருந்து, ஒற்றை மலரிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட தேன் எதுவென்றால் அது திருவாசகம் எனும் தேன் மாத்திரமே. நம்முடைய அந்த மாணிக்க வாசகர் 4 தீட்சைகளை பெறுகிறார். மற்ற மூவருக்கும் இல்லாத சிறப்பு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரருக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த மூவரும் தொழுது இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள். திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் துதிப்பாடல்கள் மூலமாக இறைவனை தொழுது அடியடைந்தவர்கள். ஆனால் மாணிக்க வாசகர் ஒருவர்தான் அழுது அடியடைந்தவர்.